ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தூய்மை பணியாளர் அந்த பணியில் இருக்காங்க. இதை முற்றிலும் தடை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. முற்றிலும் தடை செஞ்சுட்டா அதுக்கு மாற்று என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இதை ஒரு பெருமைக்குரிய அரசு பணியாக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் சமீபத்தில் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் எடுக்கும்போது அவர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வந்தப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்ணக்கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி முரண்பாடுகள் வரது எப்படி பார்க்குறீங்க? குறிப்பிட்ட சமூகம் செய்யறதுங்கிறதான் இது இவங்க அது இழிவா கருதுறாங்க. இந்த வேலையை யாரும் செய்யலாம். நீ ஒரு இழிவுன்னு கருதாத, அது அரசு வேலையாக்கு. படிச்சவன் படிக்காதவன் எல்லாரும் செய்யலாம். இந்த முறையை மாத்திரோங்கிற துப்புரவு பணியில இப்ப அமெரிக்கா, சிங்கப்பூர்லாம் எப்படி பண்ணுது? ஒரு நவீனமா நல்ல சுகாதாரமா பூட்ஸ் கிட்ஸ் கிளவுஸ் எல்லாம் போட்டு வண்டி வச்சு சுத்தமா எடுக்கலாம். நான் வரும்போது நீங்க அப்படிலாம் குப்பையை போட முடியாது. குப்பையை கூட ஒழுங்கா போட தெரியாத நாடு குப்பை மேடா தானே போகும். தூய்மை பணியாளர் என்பதையும் தாக்கி தூய்மை பொறியாளர்கள் மாத்தி அதை அரசு பணியா மாத்துவேன்னு சொல்றேன். நமது சின்னம் விவசாயி.